காலையில் 4 மணிக்கு கிளம்பணும், 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். 7 மணிலேருந்து வெயிட் பண்ணி இப்போ தான் பார்த்துட்டோம். இதான் கேட்டுகிட்டே தானே இருக்கும். ஒரு டைம் இல்லைல்ல, ரொம்ப தூரம் போகணும், ட்ராவல் பண்ணணும். இப்போ கிளம்புனாவே இன்னும் வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லை. ஃபுல்லாக 4-5 கிலோமீட்டர் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் ஆக போகுதுன்னு தெரில. வேறு வரும்போதே கும்பல், இப்போ மொத்த கும்பலும் வெளில போகும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரில. அவர் தான் வருவார். அப்புறம் நான் கும்பலை பார்த்தாலே தெரியல அவர் தான் வருவார்னு. அவரோட ஆட்சி கண்டிப்பாக வரும். காலையிலேருந்து 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் இப்போ தான் பார்த்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம். அவருடைய லைவ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சூர்யா அவரை பார்த்தது ரொம்ப மன திருப்தியா இருக்கு. இதே மாதிரி இன்னும் நாங்களும் பிரச்சாரம் எங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுவோம். சார் ஜெயிச்சு வரணும், விஜய் சார் ஜெயிச்சு வரணும். சரிங்க. ஆனால் நாங்கள் ஊட்டி கூடலூர்லேருந்து வரோம். நேற்று வந்தோம், தளபதியை பார்த்துட்டோம், சந்தோஷமாக கிளம்பிட்டோம். பேச்சு கேட்டுக்கு வரோங்கண்ணா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை யாரும் வெளியில் போகல, எல்லாம் ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே பயங்கரமாக கூட்டமாக இருக்குது, அதனால ஸ்க்ரீனில் வெளியே வந்து பார்க்கலான்னு வெளியே வந்துட்டோம். போகையெல்லாம் கிடையாது, அவர் பேச்சை கேட்டுட்டு தான் போவோம். நாங்கள் என்றும் டிவிக்கே எதிலும் டிவிக்கே தளபதி. மாவட்டம் பொன்னமராதி ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கோம். பொன்னமராதி வடக்குன்றியத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலே வந்தோம். கிட்டத்தட்ட காலையில் 10 மணிக்கெல்லாம் இங்கே மாநாட்டுக்கு வந்துட்டோம் தளபதியை பார்க்குறதுக்காக. அவரோட வருகை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவரோட வருகை எப்படி இருந்துச்சோ அது போல் 2026 கண்டிப்பாக அவரை சிஎம் ஆக்குறது தான் எங்களோட கொள்கையாக இருக்குது. கண்டிப்பாக தளபதி தான்.